ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரஞ்சி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான குஸ்கா எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி குஸ்கா செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே. அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குஸ்கா பண்ணுறக்கு ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 துண்டு பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஒரு கை அளவுக்கு மல்லி இலை, ஒரு கை அளவுக்கு புதினா இலை எடுத்துக்கோங்க. மல்லி புதினா சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ரொம்பவே முக்கியம். ஒரு பெரிய பூண்டை நான் சின்ன சின்னதாக தோல் நீக்கி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 4-5 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இப்போது இது மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம். இதை எல்லாத்தையும் லைட்டாக தண்ணி ஊற்றி ஓரளவுக்கு அரைச்சிட்டு வந்துடுங்க. எவ்வளோ தூரம் அரைக்க முடியுதோ அந்த அளவுக்கு அரைச்சிக்குங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது நம்ம இந்த குஸ்கா பண்ணுறதுக்கு பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். அந்த குக்கரில் என்ன பண்ணணும் அப்படின்னா எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஃபஸ்ட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. கீழே அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நீங்கள் எப்போது சமைக்கிறத விட கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் பிரியாணிக்கு குஸ்காக்கெல்லாம் செய்யணும். இப்போது எண்ணெய் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் பட்டை, 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம பாருங்கள், பட்டை, சோம்பு, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, அதுக்கப்புறம் பிரியாணி இலை, இது மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக பொரிஞ்சு வந்ததுமே 2 பெரிய வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த 2 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். எப்போவுமே இந்த பிரியாணி, குஸ்கா இது எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கறது இந்த வெங்காயம் தான். அதனால் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே போடணும். எப்போவுமே நான் 2 பெரிய வெங்காயமாக எடுத்து போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். இது லைட்டாக அந்த ப்ரௌன் கலர்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது கோல்டன் ப்ரௌன், அந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கிடணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா அது கூடவே 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும், கொஞ்சம் காரமாகவும் இருக்கும். அதுக்காக தான் பச்சை மிளகாய் சேர்க்குறது. இப்போது 2 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போது இது கூட நான் 2 தக்காளி பழம் சேர்க்க போகிறேன். பாருங்கள், ரொம்ப தக்காளி பழம் 4-5 நல்லா சேர்த்தோம் அப்படின்னா அது தக்காளி சாதம் மாதிரி ஆயிரும், குஸ்கா ஃபீலே இருக்காது. அதனால் அளவாக 2 தக்காளி பழம் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போது 2 தக்காளி பழத்தை சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இந்த தக்காளி பழம் தோல் சுருண்டு வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். அப்போ தான் குஸ்கா சாப்பிடும்போது தக்காளி பெருசு பெருசாக இல்லாமல் நமக்கு நல்லா ஒரு செஞ்சு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும். இப்போ இந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கி வரும்போது தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புதினா, மல்லி, பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ அதையும் நம்ம இதில் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விடணும். ஏன் இதை நம்ம தக்காளி மசிஞ்சதுக்கப்புறம் சேர்க்குறோன்னா, இதில் இஞ்சி பூண்டும் இருக்குது. ஸோ சீக்கிரமாக அடி பிடிச்சிரும் இஞ்சி பூண்டு எப்போவுமே. அதனால தான் தக்காளி மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த மசாலாவை சேர்க்குறது. இப்போது இதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சர்வ் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுப்பை சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. பாருங்கள், எந்த பிரியாணி மசாலா வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே எனக்கு கிடைக்கிற மசாலா நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் காரத்துக்காக நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்க போகிறேன். பாருங்கள், ஏன்னா ஆல்ரெடி 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அதனால் 1 ஸ்பூன் மட்டும் போதும் மிளகாய்த்தூள். இப்போது இந்த பிரியாணி மசாலாவும் மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுப்பு முக்கியமாக மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும், இல்லைனா கரிஞ்சிரும். இப்போது நான் 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸை நல்லா ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சு அதை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நான் எப்போவுமே எவ்வளோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோமோ அதை விட 1 டம்ளர் தண்ணி சேர்த்து போட்டால் போதும் நமக்கு. இப்போ இது கூட கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தயிர் சேர்த்தோம் அப்படின்னா தான் நல்லா அந்த புளிப்பு சுவையோடு சேர்த்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நம்ம தண்ணி எல்லாமே சேர்த்தாச்சு. 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லா தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியான தயிராக சேர்த்துக்குங்க. இப்போ நான் 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது நம்ம இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் லைட்டாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு நான் ஒரு கை அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்த புதினா, மல்லி ஒவ்வொரு கை எடுத்து நீங்கள் தூவி விட்டுருங்க. நான் ஃபஸ்ட்டு மல்லி இலை சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் புதினா இலை சேர்க்க போகிறேன். பாருங்கள், புதினா இலையும் சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் குக்கரில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு விசில் வச்சு மூடி வச்சுருங்க. இப்போ நான் ஒரு விசில் விட்டுட்டு விசில் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் எடுத்தேன். சூப்பரான குஸ்கா எனக்கு ரெடி ஆகிடுச்சு.
நீங்களும் இதே மாதிரி குஸ்கா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு அப்படியே தயிர் வெங்காயம் பக்கத்தில் ஒரு முட்டை வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.